அவருடைய படங்கள்ல தொடர்ந்து தொன்மங்களை அவர் கையாளுற விதம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சமத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுங்கிறதே ரொம்ப நவீனமானது என்ற ஒரு கருத்து இருக்கிறதுனால இது மாதிரி நம்முடைய மரபுகள் இருக்கக்கூடிய தொன்மங்களோட அதுக்கு எந்த தொடர்பும் இருக்காது என்று நம்ம நம்புறோம். ஆனால் மாரி செல்வராஜ் அவருடைய பூமியிலிருந்து அவர் ஊர்ல இருந்து மக்களிடமிருந்து உருவாகிறதுனால எடுத்து வர்றபோது அது என்னவா இருக்குன்னா அவருடைய தொன்மங்களுக்கும் அவருடைய கதையில ரொம்ப முக்கியமான இடம் இருந்திருக்கிறது என்று நாம் சொன்ன உங்களுக்கு நீங்க எல்லாரும் அதை ஒத்துப்பீங்க. இந்த தொன்மங்களை நீங்க கொண்டு வர்றதும் அதை எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க, அதுல இருந்து என்ன சொல்ல பாக்குறீங்க, அதோட இந்த கதைக்கும் அந்த லைஃபுக்குமான தொடர்பு, இந்த தாட் ப்ராசஸ் உங்களிடம் எப்படி உருவாகிறது வளருது? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எங்க அப்பா ஒரு பேய் ஓட்டக்கூடியவர். சின்ன வயசுல நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத பையன். எங்க அப்பா முழுக்க முழுக்க கடவுளோடு மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பார். காலை விடிஞ்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இரவு வரைக்கும் வயல்வெளியில் போய் காடுகளில் போய் பெரும் உழைப்பை போட்டு வேலை செய்யக்கூடிய அவர் அவ்வளோ உழைப்பார். என்னன்னா அவருக்கு படிப்பு கிடையாது பெருசாக. முழுக்க முழுக்க காட்டு வேலை காலில் போனார்னா ஈவினிங் தான் வருவார். நைட்டு அவர் எங்ககிட்ட பேசுகிறாரோ இல்லையோ முழு நைட்டும் கடவுள்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த ஊர் கிட்டத்தட்ட பெரிய என்னோட ஊர் முழுக்க முழுக்க வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய ஊர் தான் அது. அங்கே பெருசாக எக்ஸ்போசர்லாம் கிடையாது. பெருசாக மனிதர்களுக்குள்ள டெய்லி வேலை பார்க்கணும், டெய்லி சாப்பிடணும், அவ்வளோதான். அதிகபட்சம் நெக்ஸ்ட் தலைமுறை பற்றியோ ஜென்ரேஷனை பற்றியோ பெரிய கனவுலாம் கிடையாது. தப்பிக்கிறதும் சந்ததியினரை காப்பாற்றுவதும் எப்படியாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றது மட்டும்தான் முக்கியமான விஷயமா இருக்கும். அவங்க நம்புறது எல்லாமே தனக்கு வரக்கூடிய இன்னல்கள் அத்தனைக்குமே கடவுள், அப்போ கடவுளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லது கடவுளை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள். கடவுள்கிட்ட போய் முறையிட்டு இவனை இப்படி பண்ணிடு அப்படி பண்ணிடுன்னு சொல்லி, ஏன்னா கடவுள்கள் அங்கே வேறு வேறு விதங்களாக இருப்பாங்க. காடுகளுக்கு இருக்கக்கூடிய கடவுள் ஒன்று, ஊர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடவுள் ஒன்றுன்று. எங்கள் அப்பா அதிகமாக கடவுள்கிட்ட தான் பேசிட்டு இருப்பார். எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு அவரே கடவுளாக மாறுவார். திடீர்னு அவரே ஒரு கடவுளாக மாறுறது ஓகே, ஒரு பேய் பிடித்து ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னா கடவுளாக மாறுறது ஓகே, அதை நான் பார்த்துருக்கேன். அப்பா கடவுள்னு ஒரு பயங்கரமான ஒரு பிரைட்னஸோட நான் பார்த்துருக்கேன். டக்குன்னு பேயாவும் மாறிடுவார். பேய் பிடித்து வந்தவராகவும் அவர் பேசுவார். பேயோட குரல்ல பேசுவார். நான் ஏன் வந்தேன், நான் எதுக்கு வந்தேன், நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு. எனக்கு இந்த டைமென்ஷன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ரொம்ப மாதிரி ஒரு ஒரு மனிதர், நம்ம அப்பா நல்லவரா கெட்டவரா, நம்ம அப்பா இவங்களை ஏமாத்துறாரா? ஆனா நம்ம அப்பா ஏமாத்த மாட்டார். ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே போய் காட்டு வழிக்கு தானே போறாரு. காட்டு வழிக்கு ஏமாத்தினா கூட அதுல நீங்க நிறைய காசு பார்த்தா தானே ஏமாத்தான்னு அர்த்தம். கல்லாப்பட்டியும் காசு வர மாட்டேங்குது. அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரே குழப்பமா இருக்கும். அதிகபட்சம் என்ன கிடைக்கும், ஒரு பேயை ஓட்டுனா அவங்க நீ வைக்கிறத வைமான்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கும், அவங்க முந்தானையில முடிஞ்சு போட்ட ஒரு 5 ரூபானாவோ 2 ரூபானாவோ இருக்கும். அந்த 5 ரூபானாவையும் அந்த 2 ரூபானாவும் வாங்கி அந்த கொப்பரையில போட்டு வைப்பார். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளோ டைமென்ஷனோட, இவ்வளோ ஆக்டிவிட்டிஸோட, இவ்வளோ இதோட அவர் பண்றாரு. நான் என்னோட ஆர்ட் ஃபார்மை அங்கிருந்து தான் எடுத்துக்கிட்டேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் சில நாள் நான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டற்ற பையன். நான் தாமதமாக தான் வீட்டுக்கு வருவேன். சில நாள் காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் போனால் ஊர்லாம் சுற்றிட்டு எல்லா பக்கமும் காடு மேடெல்லாம் அலைஞ்சிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவேன். நான் வீட்டுக்கு படுப்பேன். எங்கள் அப்பாவோட நேர்மையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வீட்டில் போய் யாருமே இருக்க மாட்டாங்க. 1 மணிக்கு படுத்தா ஊரே தூங்கிட்டு தான் இருக்கும் நைட்டு. 1 மணிக்கு நான் தூங்க போய் படுப்பேன். படுத்த கொஞ்ச நேரத்துல எங்கள் அப்பா எந்திரிச்சுவாரு. எந்திரிச்சு எங்கள் அப்பா வெளியே போய் சத்தம் போட்டு கையில் 4 முட்டையை எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே போய் உடச்சிட்டு படுப்பார். காலையில் எந்திரிச்சா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நைட்டு லேட்டாக வராதா கேட்குறியா, நைட் யாரையா கூட்டி வந்திருக்க, அப்பா போய் வெளியே விரட்டி விட்டுட்டு முட்டையெல்லாம் உடச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். அப்பா இப்போ நைட்டு வராத அப்படின்னு யார் வந்தான்னு கேட்டா, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் இறந்து போயிருப்பாங்கல்ல. எனக்கு இப்போ வாழையில காட்டுற மாதிரி லாரி ஆக்சிடென்ட்ல நடந்து போன எங்க அக்கா, என்னோட சித்தப்பா பையன், என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட பழக்கமான ஆட்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல, அவங்கள நான் கூட்டிட்டு வந்ததாவே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, என்னையே எங்க அப்பா ஏமாத்தன்னு அவசியம் கிடையாது. நான் அந்த நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர் எந்திரிச்சு
யாருமே இல்லாத நேரத்துல ஊருக்கு வெளியே நடந்து போய் 4 முட்டைகளை உடைச்சிட்டு வந்து திருப்பி பையனை தடைய விட்டு பையன் பக்கத்துல படுத்து அவன் கால்கையை தடைய விட்டு அவன் தூங்குற அப்பா யாரை ஏமாத்துக்காக இதை பண்றாரு அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அந்த நாள் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்பா அப்பா உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த உலகத்துக்குள்ள அப்பாவோட எல்லா கேள்விகளுக்கும் வறுமைகளுக்கும் அநீதிகளுக்கும் அவரை பத்தி அவருக்குள்ள உலகத்தை இயக்கிக்கிட்டு அதுக்குள்ள பயங்கரமா பேசிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் புரிய ஆரம்பிச்சேன். ஏன்னா யாரையுமே ஏமாத்தாத ஒரு பலனற்ற ஒரு வேலையை செய்யறாரு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பா இருந்துச்சு. அப்போ எங்க அப்பாவை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு தினம் மாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு அப்பா ராத்திரி கடவுளாக உக்கிரம் எடுத்து கடவுளாக அந்த ஊருக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு காலையில முதலா வமிட்டியை தட்டிக்கிட்டு காடு வேலைக்கு போயிடுவார். அப்போ சாயங்காலம் வந்து புலம்புவார். இதெல்லாம் பார்க்க எனக்கு தோணுனது என்ன வச்சுன்னா, கடவுள்கள் எளிய மனிதர்களுக்கிட்ட பெரிய என்ன சொல்றது, எளிய மனிதர்களோட வாழ்க்கைக்குள்ள அவங்களோட வேதனைகளுக்குள்ள அவங்களோட துயரங்களுக்குள்ளதான் பின்னி பிணைஞ்சி அது ஒரு உருவமா அது ஒரு ஆட்பாமா மாறி எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம கடவுளை நம்ம கோயில்களை தேடுறதை விட வேஸ்ட். கடவுள்கள் எளிய மக்களோட கண்ணீர்ல, எளிய மனிதர்களோட கனவுகள்ல, எளிய மக்களோட கேள்விகள்ல, அவங்களோட துயரங்கள்ல இதுக்குள்ளதான் நிரம்பி வழிகிறாரு அப்படிங்கிற நான் புரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். அவங்களா உருவாக்குற கடவுள்களுக்கு தான் பயங்கர சக்தி அதிகமா இருக்கு எனக்கு. ஏன்னா அவங்களா உருவாக்குற கடவுள் அப்படிங்கிறது வந்து காடுகள்ல மேடுகள்ல தன்னுடைய இப்போ வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் இந்த வயல்ல இப்படி இங்க யாருமே இல்லை, இங்க எதுக்கு ஒரு கோயில் நான் கேட்பேன். அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கோயிலாவே இருக்காது. அங்க உடஞ்சி ஒரு சிலை கிடக்கும், அது கால்கையை உடஞ்சி கிடக்கும், திடீர்னு அதை தூக்கி வச்சு கும்பிட்டுட்டு போவாங்க. அப்ப நான் கேட்பேன், இது ஏன் இந்த கோயில் இங்க இருக்கு, இங்க யாருமே வரமாட்டாங்களேன்னு கேட்பேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க, காடு மேடுன்னு ராத்திரி பகல்ல உழைக்கக்கூடியவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுது. அந்த உருவத்தை அவங்க உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கத்து கதைகள்ல இருந்து முன்னோர்களுடைய முகங்கள்ல இருந்து ஏதோ வந்து எட்டு வந்திருக்காங்க. அந்த ஆச்சரியங்கள் தான் எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஒரு சாதாரண ஒரு சிலை கிடந்துச்சு. எங்க அம்மா பார்த்து ஓடி போய் தொட்டு கும்பிட்டு அதை மத்தியானம் அதை கும்பிட்டு அதுக்கு எல்லாம் வேலை செஞ்சாங்க. அங்க யாருமே ஈக்காக்கா கூட கிடையாதுங்க. அந்த கடவுளை கண்டுபிடிப்பதற்கு யாருமே வர மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு கடவுளை கண்டுபிடித்து எங்க அம்மா வழிபட்டாங்க. அன்னைக்கு ஒரு விஷுவல் சொன்னாங்க எங்க அம்மா, நீ நல்லா இருக்கனா இந்த கடவுள் தான் காரணம், நீ குழந்தையா இருக்கனா இந்த கடவுள் தான் காரணம் அப்படின்னாங்க. இந்த கடவுள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் நான் வந்து நீ நிறமாச கர்ப்பிணியா இருக்கும்போது நான் இந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பனையில இருந்து ஒரு பெரிய அகோரமான ஒருத்தி வந்து இறங்கி குதிச்சு வந்து என் பிள்ளைய உன்னைய புடுங்க ட்ரை பண்ணான், உன்னைய வந்து என் வயிற்றுல இருந்து புடுங்க ட்ரை பண்ணான். நான் அங்கிட்டு ஓடுறேன் இங்கிட்டு ஓடுறேன், என்னால ஓட முடியல, அங்கிட்டு ஓடுறேன் கதறேன் அழுறேன், ஒண்ணுமே செய்ய முடியல. அவ வந்து துடியா நிக்கிறா, நாக்க தொங்க போட்டிருக்கா, பெருசா முடியெல்லாம் பெருசா இருக்கு, நகம்லாம் பெருசா இருக்கு, எப்படியாவது என் வயிற்றுக்குள்ள இருந்து உன்னைய பிச்சு புடுங்கி எடுத்துட்டு இன்னும் துடியா துடிக்கிறான். அந்த நேரத்துல எனக்கு வழியே தெரியல. இந்த முட்டை காட்டுல மண்டி போட்டு என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்து தாயேன்னு கெஞ்சினேன், அழுதேன், கதறினேன். அப்ப திடீர்னு எங்க இருந்தோ தெரியல, ஒரு சக்கரை மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்லு சக்கரை மாதிரி மாறிச்சு. அந்த கல்லு ஒரு சூலாயுதம் மாதிரி மாறிச்சு. அந்த சூலாயுதம் போய் குத்திச்சு அவ குத்தின அடுத்த செகண்ட் அவ ஓனான், இந்த காட்டுல ஓனான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓனானா அவ மாறினான். அந்த ஓனானா மாறி துள்ளி 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 போய் அவ என்ன பண்ணா, துள்ளி துள்ளி போய் உங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அந்த தீக்குல போய் அந்த ஓனான விழுந்துச்சு அப்படின்னாங்க. அதனாலதான் நீ பத்திரமா இருக்கேன்னு சொன்னாங்க. எழுத படிக்கவே தெரியாத ஒரு அம்மாவுக்கு இவ்வளோ விஷுவல்ஸ், இது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா அந்த நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, பின்னாடி லிட்ரேச்சர் வாசிக்கும் போது மொழி எனக்கு பிடிப்பட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட ஒவ்வொரு சொல்லையும் எங்க அப்பாவோட ஒவ்வொரு வாழ்க்கையும் நான் திருப்பி அசை போட்டு பார்க்கும்போது அவங்க இதை எப்படி உருவாக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷுவல்ஸ் மெட்டபர்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ கேட்ட கதைகள் வழியாக நடந்து வரும்போது தாங்கள் தனித்து விடப்படும் போதெல்லாம் அவங்க கடவுளை உருவாக்கி கொண்டே இருந்திருக்கார்கள். பாதுகாப்புக்காக தன் மனசுக்குள்ளேயே கடவுளை உருவாக்கி தன்னை பாதுகாத்து இத்தனை தூரம் கொண்டு வந்து என்னை விட்டுருக்காங்க. அப்ப நான் எந்த கதை யோசிச்சாலும் அவங்க உருவாக்கின கடவுள்கள் இருக்குல்ல, அவங்க வழிபட்ட கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேண்டி மண்டியிட்ட கடவுள்கள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள்கள் இல்லாம அவங்க கதையை என்னால் சொல்லவே முடியல. அதனாலதான் என் கதைகள்ல எங்க அம்மா அப்பா எவ்வளவு ஆணித்தரமா இருக்காங்களோ, என் அண்ணன் தம்பிகள், என் மாமன் மச்சான், சொந்த பந்தம், ஊரு நிலம் எல்லாம் எப்படி தவிர்க்க முடியாததா இருக்கோ, அதே மாதிரி என் ஊர்ல கிடக்கிற எல்லா கடவுள்களும், என் ஊர்ல அனாதையா நிற்கிற எல்லா கடவுள்களும் தவிர்க்க முடியாததா மாறிடுறாங்க.